வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க ஜெயா. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட பிரெக்னன்சி ஜெர்னி வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ அது வந்து எப்படி இருக்க போகுது, அதில் என்னென்ன இருக்குது, என்னென்னலாம் மெடிக்கலி நான் ஃபேஸ் பண்ணேன், அந்த மாதிரி எல்லாம் உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ண போறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாக பாருங்க அண்ட் வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஓகே. 21 எனக்கு மேரேஜ். அதாவது 21 இயர்ஸ்ல ஒரு 4 to 5 மந்த்ஸ்ல 22. ஓகே, 22ன்னே வச்சுக்கலாம். 22 அப்போ என்னோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அண்டர் வெயிட். ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அந்த ப்ரெக்னென்சி டைமும் நான் அண்டர் வெயிட் தான். ஸோ நாங்கள் டாக்டர்கிட்ட போய் நாங்கள் வந்து 38 டேஸ்லேயே வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பட் டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து பேபி கன் ஓகே பாசிட்டிவ் வந்துச்சு. பட் இதை வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 40 டேஸ் அந்த மாதிரி ஆனாதான் பேபியோட ஹார்ட் பீட்ஸ் அண்ட் இருந்தாலும் இருக்கலாம், இல்லைனாலும் இல்லை தான், அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 15 நாளுக்கு மட்டும், அதாவது 28 டேஸ்ல வந்து நம்ம செக் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 நாளுக்கு வந்து அவங்களே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் கால்சியம் டேப்லெட்டும் கொடுத்துட்டாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணியாச்சு. 45 டேஸ்ல அகைன் போய் பார்த்தங்காட்டி கன்ஃபார்ம் பேபி ஹார்ட் பீட்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. அப்போ வந்து பேபியோட ஹார்ட் பீட் வந்து 100 தான் இருந்தது. அப்பவும் மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஹோப் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 45 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா, எது சாப்பிட்டாலும் தண்ணி குடிச்சாலும் வாமிட், எல்லாமே வாமிட் வாமிட் வாமிட்னு ஒரு 3 மாசம் அந்த மாதிரியே தான் போச்சு. எதுவுமே சாப்பிட முடியல, எதுவுமே பண்ணவே முடியல. அப்போ ரொம்ப வந்து வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. வெயிட் லாஸ் மீன்ஸ் ரொம்ப டல் ஆயிட்டேன் நான். அதுதான் வெயிட் லாஸ் இல்ல, டல் ஆயிட்டேன். ஸோ அப்போ வந்து என்னாச்சுன்னா, இவரு வந்து பெங்களூருக்கு வேலைக்கு ஆஃபீஸ் வந்துருவாரு. அதனால நாங்க எல்லாரும் அம்மா, அப்பா, அத்தை அவங்க எல்லாரும் சேர்ந்து நான் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரிப் இறக்கிட்டு, அப்பல்லாம் வந்து இந்த நரம்பு கிடைக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. இப்ப கூட கை அப்படிதான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் போய் ட்ரிப் எல்லாம் இறக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க சொல்லி விட்றாங்க, இந்த மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ஓகே, வாமிட் எடுத்தாலும் பரவாயில்ல. சாப்பிட்டுட்டு மறுபடியும் வாமிட் எடுத்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் சாப்பிடுங்க. இந்த மாதிரி சொன்னாங்க. அத வந்து என்னால கன்டின்யூ பண்ண முடியல. அண்ட் எனக்கு வந்து ஃபுட்ல இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. எதையுமே சாப்பிடணும் அப்படின்றலாம் தோணல. ஆ அந்த டைம்ல வந்து எனக்கு எதுவுமே சாப்பிடணும், எப்பவுமே நான் வந்து ஃபுட்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேன். இருக்குதா கொஞ்சம் அவ்வளோதான் சாப்பிடுவேன். செகண்ட் டைம் ஃபுட் சாப்பிடுறதோ, இல்ல அதிகமா சாப்பிடுறதோ கொஞ்சம் அப்படியெல்லாம் எடுத்துக்கிறதே இல்ல. அதனால என்னாச்சு அப்படின்னா, சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் முதுமலையில செக் பண்ணிட்டோம். இது வேண்டாம், வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி. வேலைக்கு ஆகாது மீன்ஸ் நமக்கு கம்ஃபர்டபுளா, ஏன்னா இவ்ளோ சொல்றாங்க, அண்டர் வெயிட் இதெல்லாம் சொல்லும்போது, ஒரு நல்ல மெடிக்கலா போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இது. நல்லா ஹாஸ்பிட்டலா போயிட்டா நமக்கு ஒரு ஒரு இதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா வந்து உடுமலையும் நல்லா ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நல்லாவே பார்த்தாங்க. அங்க வந்து என்ன ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து அலோவ் பண்ணல. அந்த டைம் வந்து கொரோனா முடிச்சு ஒரு 1 இயர் அந்த மாதிரி இருந்தங்காட்டி, அ என்ன மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க. வேற யாரு கூட இருக்கவங்க யாரையுமே அலோவ் பண்ணல. ஸோ அந்த டைம் வந்து சரி ஓகே, நம்ம வந்து வேற ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்ட்டு கோயம்புத்தூருக்கு வந்து கோவை மெடிக்கலுக்கு போயிட்டோம். அங்க போய் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். ரெகுலரா 15 டேஸ் ஒன்ஸ் வர சொல்லிட்டே இருப்பாங்க. அடிக்கு ஒருக்கா வந்து எனக்கு வந்து நெறைய ஸ்கேன் எடுத்திருக்காங்க. ஒரு ஒரு 12 டூ 13, 15 ஸ்கேன் பக்கமே எடுத்திருக்காங்க. நெறைய அடிக்கு ஒருக்கா ஸ்கேன் எடுக்கிறது. அப்ப கூட எனக்கு ஃபுட்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன் இந்த வந்து அண்டர் வெயிட்ட வந்து நான் இவ்ளோ கான்சன்ட்ரேட்டா சொல்றேன்னா, யாராவது பிரெக்னன்சி ட்ரை பண்ண, அதாவது புதுசா மேரேஜ் ஆனவங்க யாராவது வந்து நீங்க இருக்கீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்க வெயிட் கெயின் பண்ணிக்கோங்க. நான் பண்ணாத சில விஷயங்கள் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத தாண்டி, அந்த டைம் அப்படிதான் இருக்கு. யார் என்ன சொன்னாலும் நமக்கு ஒரு மாரி தான் இருக்கும். ஆனாலும் அதுக்கு அந்த வலி எல்லாத்தையும் நம்ம தான் அனுபவிக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம வெயிட் கெயின் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் தப்பில்லன்னு நான் தோணுது. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பிரெக்னன்சில வந்து நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனாலேயே இப்ப எனக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது. ஐ மீன் பாப்பாவ பார்த்துக்கிறதுலயுமே என்னென்ன மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் வந்து
நமக்கு போக போக அப்படிங்கிறதுனால புரியும். சரி ஓகே. நான் பேக் டு த பாயிண்ட். என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் நெறைய செக் பண்றோம் அப்படின்னா, ஒரு 5த் மந்த் கரெக்ட்டா 5த் மந்த் அ அலாமன் அனாமலி ஸ்கேன் வந்து நாங்க பெங்களூர்ல எடுத்துட்டோம். அந்த டைம் நான் பெங்களூர்ல இருந்தேன். பெங்களூர்ல எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் 7த் மந்த் வந்து நாங்க கோயம்புத்தூர் செக்கப் மறுபடியும் கன்டின்யூ பண்ணோம். கன்டின்யூ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ம் பேபிக்கு வந்து ரத்தம் வந்து கம்மியா பிளட் சர்க்கிள் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. அதையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்ச நாள் போயிட்டுருக்கா. காலையில 6 மணி, 7 மணிக்கு வீட்ல இருந்து கார் எடுத்தா, எகைன் 8 மணிக்கு அந்த மாரி தான் ரெகுலரா 15 நாளைக்கு ஒருக்கா எங்களோட டிராவல் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிதான் இருக்கும். அது முடிஞ்சுதா, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, பே ம் ம் டாக்டர் வந்து அடிக்கு ஒருக்கா செக் பண்ணிட்டு, ஸ்கேன் எல்லாம் பார்த்துட்டு, பேபியோட வந்து ஹிப் குரோத் இல்ல. ஹிப் குரோத் வந்து கம்மியா இருக்கு. ஒரே சைஸ்ல தான் இருக்காங்க. ஹிப் குரோத் ஆகல அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து தமிழ்ல குரோத் வளர்ச்சி கம்மி. அது வந்து எனக்கு மென்டலி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. என்னாச்சோ? ஏதாச்சோ? பாப்பாக்கு எப்படி இருக்கா? என்ன ஏது? ஒண்ணு அது வந்து ரொம்ப நெனச்சு என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு. ஸோ டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 1 மந்த் வந்து வெயிட் பண்ணோம். எ 8வது மாசத்துக்கு அப்புறம் 7 1/2 மந்த்ஸ்க்கு அப்புறமே இந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் 8வது முடிஞ்சதுக்கப்புறம் 9வது மாசம் அந்த மாரி எல்லாம் வந்து என்ன சொல்லிட்டாங்க, அதுக்கு முன்னாடியே இல்ல 8வது மாசத்துக்கு அப்புறமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓகே. இது பார்த்துட்டே இருக்கிறோம். க்ரோ ஆகல அப்படிங்கும்போது பாப்பா வெளிய வந்து தான் வந்து க்ரோ ஆவாங்க. ஸோ, அதனால நம்ம பெட்டர் டூ நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம். இல்லன்னா நார்மல் டெலிவரிக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் சொன்னாங்க. சரி ஓகே. அப்ப வந்து 2 இன்ஜெக்ஷன். 2 இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க. ஏன்னா, பாப்பா வந்து ஏர்லியரா வெளிய எடுக்கிறோம் அப்படிங்கும்போது, அவளுக்கு வந்து மூச்சு திணறல் எதுவும் வந்துரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவங்க வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து போட்டு சொன்னாங்க. அதையும் நாங்க போட்டுட்டோம். ஆ எவ்ரி டைம் போனாலும் பிளட் எடுக்கிறது, இந்த மாரி வந்து ஒரு சில ஃபார்மாலிட்டீஸ் எல்லாம் நெறைய அங்க இருக்கும். அடிக்கு ஒருக்கா இது பண்றது அந்த மாரி. ஸோ நாங்களும் ஓகே அந்த ஊசியெல்லாம் போட்டதுக்கப்புறம், எனக்கு வந்து February 7 ஸோ எங்களோட கல்யாண நாள் அன்னைக்கு தான் எங்களுக்கு டேட் குடுத்துருந்தாங்க டியூ டேட்டுமே. ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு முன்னாடியே வந்து வலி வர ஆரம்பிச்சுருச்சு. எப்ப அப்படின்னா, ஃபெப் பிப்ரவரி சாரி ஜான்வரி 20 ஓகே கரெக்ட். 20 இல்ல 18 அதுக்கு முன்னாடி நெறைய இருக்கு. பாப்பா துடிக்க மாட்டா. காலையிலருந்து வந்து துடிக்கல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் வந்துரணும்னு சொல்லிருவாங்க. காலையிலருந்து ஒரு 1 டே ஃபுல்லா மானிட்டர் பண்ணுங்க. அவங்களோடது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்ல அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா ஹாஸ்பிட்டல் வந்துரணும் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாரி 4 டைம் நான் போயிருக்கிறேன். அ அதான் போயி 1 டே ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க செக் பண்ணி, மானிட்டர் பண்ணி, ஓகே பேபி நல்லா இருக்கிறாங்க. அது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நான் அந்த மாரியெல்லாம் நெறைய எனக்கு நடந்திருக்கு. ஏன்னா, நமக்கு வந்து புதுசா இருக்கா அப்படிங்கும்போது, ஒரு சிலருக்கு வந்து பயமாவும் இருக்கும். இந்த மாரி நெறைய ஃபேஸ் பண்ணும்போது, நம்ம வந்து மென்டலியுமே டவுன் ஆயிருவோம். அவங்களுக்கு என்ன ஏதுங்கிறத யோசிச்சு அது ஒரு மாரி ஆயிரும். ஸோ, அதால எதுவுமே பயப்பட தேவையில்ல சார். நம்ம வந்து பிரெக்னன்சி வந்து என்ஜாய் பண்ணணும். அததான் வந்து நான் அதாவது சந்தோஷமா அவங்களோட ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு இதுவும் எல்லாமே என்ஜாய் பண்ணணும். ஆனா, அந்த டைம் எல்லாம் எனக்கு தெரியல. அது மெடிக்கல்லயும் எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருந்துச்சு. அண்டர் வெயிட்ல இருந்தது அப்படிங்காட்டி நெறைய ஸ்ட்ரகிள் பண்ணேன். நான் சொல்றதுலயே இப்ப எனக்கு பாதி எனக்கு மறந்துருச்சு. இப்போ ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கே மறந்துருச்சு. நெறைய ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அ ஜான்வரி 18 அப்பவே வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். நைட்டு ஹாஸ்பிட்டல் போறோம். நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அடுத்த நாள் வந்து உங்களுக்கு அ நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லன்னா சி செக்ஷன் போயிடலாம்ன்னு சொல்லிட்டாங்க. இங்க வந்து சொன்னதுக்கப்புறம் என்னாச்சு, நாளைக்கு சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை போறோம். வெள்ளிக்கிழமை நைட் போறோம். சனிக்கிழமை வந்து அமாவாசை வருது. நவமி, பாட்டிமி அப்படியெல்லாம் எல்லாரும் சொன்னதுங்காட்டி, அப்புறம் அப்படியே எப்படி தள்ளி 3 நாள் தள்ளி போட்டோம். டாக்டர் கேட்டுட்டே இருக்காங்க. "என்ன இவ்ளோ வலி இருக்குது, நீங்க இவ்ளோ டிலே பண்றீங்க?
என்னன்னே தெரிய மாட்டேங்குதா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டாக்டர் திட்டுறாங்க. எங்கள திட்டுனதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ டிலே பண்றீங்க அப்படின்னு திட்டுனதுக்கப்புறம் நர்ஸ் சொன்னாங்க, இல்லைங்க மேம் ஆ அமாவாசை, பௌர்ணமி, பட்டினி அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டாக்டருமே ஓகே. சரி உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா வந்து அவங்களுக்கு வலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் ஆனா வலி இருந்தது எனக்கு பெருசா தெரியல. ஆனா வந்தவங்க எல்லாரும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வலி வலி இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. மானிட்டர் பண்றாங்க இல்லையா? வலி இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பெருசா அது தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஞாயித்துக்கிழமை ஈவினிங் சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் வந்து நம்ம பாப்பா பேபி வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் வந்து திங்கட்கிழமை காலையில வந்து 3 மணிக்கே வர சொல்லிட்டாங்க. விடியற்காலை 3 மணிக்கு. இனிமே அதெல்லாம் குடுத்து வயித்த கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போயாச்சு. போனதுக்கப்புறம் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணாங்க. எனக்கு நல்லா வலி வந்துருச்சு. எல்லாமே பக்கா. என்ன வந்து நார்மல் டெலிவரி ரூமுக்கு வந்து என்ன வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா அவ்ளோ என் டாக்டர் சொல்றாங்க, "ரொம்ப குட்டி பேபி." அவ வெயிட் கம்மியா தான் இருந்தா. அவ அவளோட லாஸ்ட் குரோத் 1.850 அந்த மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் 1 வீக்ல என்ன வெயிட் கெயின் பாப்பா வெயிட் கெயின் ஆகணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 1/4 2 அந்த மாரி தான் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்றாங்க, ரொம்ப குட்டி பேபி. இவள சேஃபா தான் எடுக்கணும்." எல்லாரும் நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சேஃபா தான் எடுக்கணும் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து அத கேட்டு பயந்துட்டேன். "அப்படியா?" அப்படின்னு நல்லா கத்திட்டேன். அந்த டைம் வந்து எனக்கு என்ன பாப்பாக்கு என்ன ஆச்சுன்னா, ஹார்ட் பீட் குறைய ஆரம்பிச்சுருச்சு. ஸோ ஓகே. இதுக்கு மேல வெயிட் பண்ணா முடியாது ஒண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, காலையில 3 மணியிலிருந்து அதாவது 4 மணிக்கு வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4 மணியிலிருந்து 12:15 வரைக்கும் 12:20மே 12:20 வரைக்கும் அந்த நார்மல் டெலிவரி வார்ட்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு இப்ப முடியாது. ஈவினிங் தான் டைம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன கடவுள் புண்ணியமா என்னமோன்னு தெரியல. அப்பவே எங்களுக்கு மறுபடியும் ஒரு ஒ ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, ஓகே. இப்ப வாங்க ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு டக்கு, 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 டக்குன்னு எல்லா வேலையும் செய்றாங்க. எல்லா ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு, அங்க கூட்டிட்டு போறது, என்ன அங்க மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வலி தாங்க முடியாம லிஃப்ட்ல போகும்போது அப்படியே லிஃப்ட் அடிச்சுட்டேன். அவ்ளோ பெயின். எப்படியாவது நான்லாம் இதுக்கு மேல வலி தாங்க முடியாது. என் கூட என் ஹஸ்பண்டும் இருந்தாங்க. இதுக்கு மேல என்னால வலி தாங்க முடியாது. ஸோ ஓகே நீங்க பெஸ்ட் வந்து சி செக்ஷன் பண்ணிருங்க அப்படின்னு நானே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா வந்து 12:59 58 சம்திங் அந்த மாரி தான் வந்து பாப்பா பொறந்தாங்க. பாப்பா பொறந்ததுக்கப்புறம் என்ன வந்து 4:30, 5 மணிக்கு தான் வந்து எங்க ரூமுக்கு மாத்துனாங்க. அதுவரைக்கும் பாப்பா வந்து வெளிய எல்லாத்துக்கிட்டயும் குடுத்துருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் எல்லாரும் பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பெரிய சேஞ்ச். இதுதான் வந்து ஏன் வந்து அ அண்டர் வெயிட்ல வந்து பிரெக்னன்சி பிளான் பண்ணக்கூடாது. இந்த மாரிலாம் நெறைய விஷயம் இருக்குது. என்னோட அண்டர் வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நான் எவ்வளோ விஷயம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து யாருக்கா இருந்தாலும் கண்டிப்பா யூஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து பிரெக்னன்சி வந்து அதாவது பிரெக்னன்சி டைம்ல நீங்க என்ஜாய் பண்ணுங்க. எந்த ஒரு மத்த எதையுமே வந்து நீங்க நெனச்சுக்காதீங்க. எதுவுமே இல்ல. நமக்காக இன்னொரு குட்டி உலகம் நம்மள தேடி வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுட்டு, நம்ம நல்லா சாப்பிடணும், நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். அந்த மாரி வந்து நம்ம உடம்ப பார்த்துக்கிட்டாலே, இந்த மாரி எந்த ஒரு மெடிக்கலையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதில்ல. ஸோ நான் நெறைய இது பண்ணுனங்காட்டி, எனக்கு யாரு இதா இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணும். அப்புறம் பார்த்தாலுமே எனக்கு அந்த மாரி தான் தோணும். ஸோ, அதனால இந்த வீடியோ யாருக்கோ ஒரு ஆளுக்காவது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இதுவரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.